ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சரிகமப சீனியர் சீசன் 5 ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த வாரம் வித்யாசாகர் ரவுண்ட் நடந்திருக்கு. ஸ்பெஷலாக வித்யாசாகர் சாரே நேரில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் 12 கண்டஸ்டன்ட் சரிகமப சீனியர் சீசன் 5ல இருக்காங்க. அதில் ஸ்பெஷல் பர்ஃபார்மர் அப்படின்னா 2-3 பேர் தான் இருக்காங்க. அதில் எல்லாராலும் இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுறது தேவயானியோட மகளான இனியா. அவங்க வாரம் வாரம் என்ன பாட்டு பாடுவாங்க, ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரம் அபியும் நானும் படத்துல இருந்து வா வா என் தேவதை அப்படின்ற பாட்டை தான் இனியா பாடியிருப்பாங்க. அவங்க வெர்ஷன்ல இந்த பாட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லா ஜட்ஜஸும் பாராட்டியிருந்தாங்க. மேலும் ஒவ்வொரு வாரமும் தேவயானி தான் மகள் பாடுற பாட்டை ரசிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வாரம் இந்த பாட்டை கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. மேடையில ஏறி தன்னோட மகள் இவ்வளோ அழகா பாட்டு பாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாட்டை அவளுக்கு கொடுக்கும்போது அவள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தா, சொதப்பிடுவாளோன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டே இருந்தேன். பட் அவ்வளோ அழகா பாடிட்டா அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இனியாவோட பாட்டை கேட்ட வித்யாசாகர் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உன் குரல்ல அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த பாட்டு. உன் அப்பா உனக்காக பாட வேண்டிய பாட்டை நீ பாடி காமிச்சிருக்க. உன் வாழ்க்கையில இதான் முதல் ஸ்டெப் அப்படின்றனால போக போக உன்னோட டேலண்ட்டை நாங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு இனியாவோட பாட்டை ரசித்து கேட்டு பாராட்டியிருந்தாரு. ஜட்ஜஸுமே இனியாவோட பாட்டை கேட்டு வியந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் நான் இவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இதை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுதுன்னா அதுக்கு காரணம் என்னோட ட்ரைனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரைனருக்கு இனியா நன்றி சொல்லியிருந்தாங்க. மேலும் இனியா வித்யாசாகர் சார் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு அவர் கூட எடுத்துக்கிட்ட பிக்சரையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இசை ஜாம்பவான் அவர்கள் வித்யாசாகர் அவர்கள் முன்னாடி பாடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது, அது எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு இந்த பிக்சரோட ரொம்ப எமோஷ்னலாக இந்த போஸ்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க.